ஸோ இன்றைக்கி மேகி ஹெல்த்தியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேகியில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். எப்போவுமே ஒரு விஷயம் வந்து நல்லதா கெட்டதா பார்க்கணும் அப்படின்னா இந்த நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து தேவையில்லாதது தான் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் எல்லாமே வந்து இன்டர்கன்வெர்ட்டிபிள். ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இன்னொரு ஸ்ட்ரக்சராக நம்ம ஹியூமன் பாடியில் மாறிக்கணும். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நமக்கு ஃபேட்டாக ஸ்டோர் ஆகும், ஃபேட்ஸ் வந்து திருப்பி டீகம்போஸ் ஆகிரும். அது நம்ம ஓரளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணாலே இதோடைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பீட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது. இதில் முக்கியமான விஷயம்னா சோடியம் வந்து நம்மளால் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது சோடியம்மை. ஸோ இதோட அளவு கொஞ்சம் குறைவாக இருந்தால் நல்லது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது இதில் வந்து திக்கனர், அசிடிட்டி ரெகுலேட்டர், ஹியூமெக்டன்ட். ஸோ இந்த இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இது எல்லாமே எதில் இருக்குது? நூடுல்ஸ்லேயே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேஸ்ட் மேக்கர். இதில் இன்க்ரீடியன்ட் இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டேஸ்ட் மேக்கர். ஸோ இதில் பார்க்கும்போது டேஸ்ட் மேக்கர்லேயும் அவங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? திக்கனர், ஃப்ளேவர் என்ஹான்சர், கலர், அசிடிட்டி ரெகுலேட்டர். ஸோ இது எல்லாமே தான் முக்கியமான விஷயம். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இதை வந்து எப்படி ஹெல்த்தியாக குக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நார்மலாக நீங்கள் பாயில் பண்ணுற மாதிரி பாயில் பண்ணுற வாட்டரை டிஸ்கார்ட் பண்ணாலே அதில் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் என்னென்ன அந்த ப்ராசஸில் யூஸ் பண்ணாங்களோ அந்த அந்த கெமிக்கல்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பாயில் பண்ணிவிட்டு வாட்டரில் நூடுல்ஸை பாயில் பண்ணுறீங்க, பாயில் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து செகண்ட் ஒன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் இந்த மசாலா டேஸ்ட் மேக்கர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை ஓவராலாகவே யூஸ் பண்ணாமல் இதுக்கு பதிலாக கரம் மசாலான்ட்டு இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவுமே நமக்கு ஆல்மோஸ்ட் சேம் டேஸ்ட் தான் கொடுக்கும், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இந்த பேக்கெட்டுக்கு பதிலாக கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சாலே சிமிலர் டேஸ்ட் தான் இருக்கும். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய மெத்தட் ஆஃப் யூஸிங் மேகி ஆர் எனி அதர் இன்ஸ்டன்ட் நூடுல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நான் இப்போ ரீசெண்டாக ஒரு டாக்டர் பேசுகிற வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் வந்து மேகி வந்து எப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னா, இது கூட வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்டா மேகி வந்து ஹெல்த்தி ஆயிருங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. தமிழ் டாக்டர் தான், ஏல ஆரம்பிக்கும் அவரோட நேமு. ஸோ அது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பேசும். இன்க்ரீடியன்ஸுங்கும்போது அதில் இருக்கக்கூடிய கலரண்ட், அசிடிட்டி ரெகுலேட்டர், திக்கனர், ஹியூமெக்டன்ட் இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. இது எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த விஷயங்களை வச்சு தான் நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகே.